ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போலே மகாகால் மகாராஜ் கி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அவந்திகாபுரிங்கிற உஜ்ஜயினிக்கு வந்திருக்கோம். 2 ஜோதிர்லிங்கம், 2 புண்ணிய நதி. உஜ்ஜயினி எத்தனையோ ஜென்மாக்கள்ல புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த க்ஷேத்திரத்தை நினைக்கலாம். 12 ஜோதிர்லிங்கத்துல இங்க இருக்கக்கூடிய சுவாமிய ரொம்ப விசேஷமா கொண்டாடுறா. இந்த ஊருக்கு அவந்திகாபுரின்னு பேர். ஒரு க்ஷேத்திரம்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு. அவந்திகாயாம் விஹிதாவதாரம் சஜ்ஜனானாம் முக்தி பிரதாய அகால மிருத்யோ பரிரக்ஷணார்த்தம் வந்தே மகாகாலேஷம் அப்படின்னு. அகால மிருத்யோ பரிரக்ஷணார்த்தம். ஜென்மாவே மிருத்யுங்கிறா. ஒரு பெரிய விபத்தாம் இந்த ஜென்மா. இந்த விபத்திலேருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக மனுஷ ஜென்மாவை கொடுக்குறான். எத்தனையோ ஜென்மாக்கள் பிறந்த பிற்பாடு இதை கொடுக்குறோன்னு பகவான். அப்ப இந்த ஜென்மாலேருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா என்ன அப்படின்னா, முக்தியை அளிப்பது. அப்படி முக்தி யாருக்கு வேணுமோ அவ விரும்பி வரக்கூடிய க்ஷேத்திரம் மகாகாலேஸ்வர். ஒரு யுகத்துல இந்த க்ஷேத்திரம் ஒரு ரூபமா இருந்திருக்கு. கிருதயுகத்துல ஸ்வர்ணமயமா இருந்திருக்கு இந்த க்ஷேத்திரம். அப்படி ஒரு யுகத்துல இங்க இருக்கக்கூடிய சுவாமி, இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி, இங்க இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் புராணங்கள்ல அவ்வளவு உசத்தியாவும் அவ்வளவு சிரேஷ்டமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஓடக்கூடிய புண்ணிய நதி க்ஷிப்ரா நதி. க்ஷிப்ரா நதியினுடைய பெருமை சொல்லுன்னா பெருமையுடையது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரம்னா அந்த க்ஷேத்திரத்தினுடைய நதியினுடைய மகத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற. விந்திய பர்வதத்துல கார்ஹா அப்படிங்கிற ஒரு சின்ன பர்வதத்துல உத்பவமாறுது. 120 கிலோமீட்டர் தனியா பயணப்படுறது. இது இப்படி வரக்கூடிய அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையும் நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இது போய் நேர ராஜஸ்தான் உள்ளுக்குள்ள நுழையறத சம்பல் அப்படிங்கிற அந்த நதியோட சேர்ந்துடுறது. இதுல என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு உயர்வு அப்படின்னா, கும்பமேளா இந்த க்ஷேத்திரத்துல இந்த நதிக்கரையில தான் நடக்கும். 2 வருஷம் கழிச்சு வருது கும்பமேளாங்க. சப்த மோட்சபுரிகள்ல இது ஒண்ணு. அயோத்தியா, முதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி, சைவே, சப்தைதா, மோட்சதாயிகா அப்படின்னு சப்த மோட்சபுரிகள். சப்த மோட்சபுரிகள்ல 3.25 நாழிகை காலம் வசிக்கிறதே பாக்கியம். அது அவந்திகாவா இருக்கக்கூடிய உஜ்ஜயினியா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காஞ்சிபுரமா இருக்கட்டும், ஒரு 1.5 மணி நேர வாசத்தினாலேயே அவளுக்கு சிவ சிந்தனை ஏற்படுறதாம். மூளையில பகவான நினைக்கணுங்கிற ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதாம். அப்படி ஒரு க்ஷேத்திரம் தான். அதனால இந்த ஊருக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு ராத்திரி தங்கினாலே அவளுக்கு பிரகாசம் ஏற்படும். அப்படி ஒரு இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரகாச க்ஷேத்திரம். அதெல்லாம் காலையில நமக்கு இன்னைக்கு ராம்காட், ராமதீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல காலையில சங்கல்பத்தோட ஸ்நானம் இருக்கு. எந்த நதிகள்ல போனாலுமே சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்றது. அதெல்லாம் இன்னைக்கு அந்த ராம்காட் படித்துறையில
ரொம்ப விசேஷமா நமக்கு சங்கல்பத்தோட ஒரு ஸ்நானம் இருக்கு. இந்த க்ஷிப்ரால ஸ்நானம்னா என்ன அப்படின்னா, க்ஷிப்ரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நேற்றுக்கு எல்லாரும் இந்த நதியோட பேரை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா இல்லையா? சம்ஸ்கிருதத்துல க்ஷிப்ரான்னு பேர், ஹிந்தியில ஷிப்ரான்னு பேர், கொஞ்சம் மாறுறது. இது என்ன அப்படின்னா, ஆன்மா தெளிவு பெறுகிறது. ஏன்னா சிவபெருமான் பிக்ஷாடனரா போற பிரம்மாவனுடைய தலைய தன்னுடைய கையில எடுத்துண்டு, அவருடைய கரத்துல பிக்ஷாடனர் கையில பிரம்ம கபாலம் இருக்கு. இந்த பிரம்ம கபாலம் பூரணமாகல. எல்லாரும் யார் யார் இருக்கோ எல்லாத்தையும் வைகுண்டத்துல மகாவிஷ்ணு அந்த பாத்திரத்தை பார்க்கிற பரமேஸ்வரனுடைய கையில இது இருக்கே நினைச்சுட்டு ஒரு நிமிஷம் தன்னுடைய கண்ணை மூடி திறக்கிறார். அந்த தீர்த்தம் அந்த கபாலத்துல விடுறது. அந்த கபாலத்துல விழுந்த தீர்த்தம் திருப்பி பூமியில விழுறது. அதுதான் க்ஷிப்ரா. திருமூர்த்தியினுடைய பிரசாதம் இருக்கு. க்ஷிப்ரால ஒரு நதிக்கு பெருமை அப்படின்னா என்னன்னா, திருமூர்த்தியினுடைய பிரசாதம் ஒரு நதியில இருக்கு, பிரம்ம கபாலம் கையில இருக்கு, மகாவிஷ்ணுவனுடைய ஜபசித்தியினால கிடைத்த தீர்த்தம் இதுல இருக்கு. சிவபெருமான் அதை கையில வாங்கி விடுறார் கீழே. வராக அவதாரத்தினுடைய ஹிருதயம் க்ஷிப்ராவா. வராக அவதாரம்ங்கிறதே ரொம்ப வசத்தி. வராக அவதாரம்ங்கிறது பூப்பிராட்டிய காப்பாத்தி கொண்டாந்து கொடுக்குறார். அதனாலேயே இங்க பூமி தபஸ் பண்றா. பூமி தபஸ் பண்றதுனாலேயே பாரத தேசத்தை ரெண்டா பிரிக்கக்கூடிய இடமா அது இருக்கு. பாரத தேசத்தினுடைய தட்சிண பிரதேசம், பாரத தேசத்தினுடைய உத்தரப்பிரதேசம்ங்கிறது விந்திய பர்வதத்தை வச்சுண்டு பிரிக்கக்கூடியது. பஞ்சாங்கம், காலநிலை, ஜோதிடம், வைத்திய சாஸ்திரம்னு தனித்தனி தனித்தனித்தனியா இதை இந்த க்ஷேத்திரத்தை அவ்வளவு பெரியவாள்லாம் அங்க வாழ்ந்திருக்கா. விக்ரமாதித்தன் வாழ்ந்த புண்ணிய பூமி. விக்ரமாதித்தனுடைய ஆசனம், விக்ரமாதித்தனுடைய சரித்திரம். விக்ரமாதித்தன் யார் அப்படின்னா, சூரிய குலத்து ராஜாக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்க. அந்த காலத்துல மாலவ தேசத்தினுடைய தலைநகரமா இருந்திருக்கு. இந்த ஊர்ல இருந்துட்டு ஜெயின மதத்தை ரொம்ப ஜாஸ்தியா பரப்பணும் நினைக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு உஜ்ஜயினி அப்படின்னு பேர். இப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்து ஆச்சரியத்தை எடுத்துட்டோம்னா க்ஷேத்திரத்துக்கு இத்தனை பெருமை. இதை தவிர இங்க இருக்கக்கூடிய மூர்த்திகள் இருக்கு பாருங்க, தனித்தனியா தனித்தனியா. பைரவர் எடுத்துட்டோம்னா அந்த பைரவர் இந்த கபாலத்தோடு எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்த கபாலத்துல எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும். எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாராம் பைரவர். ரக்தஜ்வால ஜடாதரம் சசியுதம் ரக்தாங்க தேஜோமயம் மஸ்தே சூல கபால பாசடமருக்கம் லோகசரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாசநாத வடுகம் க்ஷேத்திர சபாலம் சிவம் அப்படின்னு இவர் கையில எதை கொடுத்தாலுங்கிறதுனால, அதனால எதெல்லாம் தேவையில்லையோ அவையெல்லாம் அவர் வாங்கிப்பார். அதனால இங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டா இந்த ஊர்ல சொல்லுவா, எங்க ஊர்ல பைரவருக்கு நாங்க கொண்டு போய் சாராயத்தை கூட கொடுப்போம், சாப்பிடுவார் அப்படின்னு. அப்படி ஒரு பைரவர் இருக்கார், ஸ்மசானத்துல இருக்கார். இங்க இருக்கக்கூடிய மகாகாளி, மகாகாளியில ரெண்டு தேவி இந்த இடத்துல ஒரு க்ஷேத்திர தேவதையா இருக்கா. ஹரசித்தி மாதா. இந்த ஹரசித்தி மாதா விக்ரமாதித்தனோட பேசினவள், விக்ரமாதித்தனோட பல அற்புதங்கள் நிகழ்த்தியவள். பட்டி வாழ்ந்த இடம், பர்த்ருஹரி வாழ்ந்த இடம், போஜராஜன் ஆட்சி பண்ணின இடம், இதெல்லாம் உஜ்ஜயினிக்கு உண்டான பெரும் பெருமை. இந்த ஹரசித்தி மாதாவினுடைய பெருமை அவ்வளவு விசேஷம். நவராத்திரி காலங்கள்ல பார்த்தோம்னா அவ்வளவு வசத்தியா இருப்பா. தேவி மகாத்மியத்துல சொல்லக்கூடிய தேவியா இருப்பா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மகாகாளி பகவான் அவதார காலத்துல துர்க்கையினுடைய காலை பிடிச்சு கம்சன் செவுத்துல அரையர்த்த, உன்னை சம்ஹாரம் பண்றதுக்கு வேற ஒருத்தன் பிறந்திருக்கான், என்னுடைய சரணத்தை பிடிச்சதுனால உன்னை நான் விட்டுட்டேன்னு அங்கேருந்து கிளம்பி இங்க உட்கார்ந்துட்டவள். அங்கேருந்து கிளம்பி இங்க உட்கார்ந்துட்டவள். அவள் தான் சண்டமுண்டன சம்ஹாரம் பண்ண பிற்பாடு அந்த உக்ரத்தோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்பாளுடைய அர்ச்சனை ஒரு சண்டமுண்ட நிசும்பாதி வந்திதாஜி நமோ நமஹா அப்படின்னு அப்படியான ரூபத்தோட இங்க இருக்கா. முகம் மட்டும்தான் தரிசனம் பண்ணலாம். முகத்துக்கு கீழே சரீரம்லாம் பார்த்தோம்னா அதல சுதல பாதாள ரஜாதல தலாதல மகாதலன்னு இருக்கு. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான காளி. இதெல்லாம் கூடினது இங்க இருக்கக்கூடிய மகாகாலர். ரொம்ப விசேஷ மூர்த்தி. 3 வடிவத்துல இங்க இருக்க. பாதாளத்துலதான் தரிசிப்போம், அது பாதாள லோகம். மேல தரிசிப்போம் ஓம்காரேஸ்வர்,
அதுக்கு மேல தரிசிப்போம் நாகசந்திரேஸ்வர். 3 அடுக்கு கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் இதுதான். நீங்க ஒரு சுவாமியை தான் பார்க்கலாம், 2வது சுவாமி ஓம்காரேஸ்வர் மேல வரத்தை பார்க்கலாம், 3வதா இருக்கக்கூடிய மூர்த்திய நாக பஞ்சமி அன்னைக்கு மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். நாகசந்திரேஸ்வரர் அப்படின்னு பேர். என்னன்னா நாகலோகத்துல இருக்கக்கூடிய அஷ்ட நாகங்கள் சுவாமியை பூஜை பண்ணிருக்கு, ராட்சசாலாம் சுவாமியை பூஜை பண்ணிருக்கா. இங்க பக்கத்துல பார்த்தோம்னா ரத்னமாலாங்கிற பர்வதத்துல ஒரு அசுரன் இங்க இருக்கிறவாள்கிட்ட அப்பப்ப வருவான், குழந்தை குட்டியோட எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவான். இந்த க்ஷேத்திரத்துல பூஜை பண்ணிருக்கக்கூடிய பிராமணன்ட்ட போய் எல்லாரும் கேட்கிறா, பரமேஸ்வரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்றார். அவன் ஒரு நாளைக்கு கிளம்பி வரான், சுவாமியை பிடிச்சு அடிச்சு உடைக்கிறதுக்கு போறான். சுவாமி அதுல இருந்து பிரத்யட்சமாய் அவனை சம்மாரம் பண்ணிட்டார். அந்த உக்ரத்தோடய எங்க சுவாமி இருக்காராம், அதே உக்ரத்தோடைய. அதனால இங்க நிர்மால்யம் கிடையாது. சுவாமிக்கு ஒரு பொருள் சாத்தி எடுத்துடுறோம் இல்லையா, திருப்பி அதே பொருளை வச்சு அலங்காரம் பண்ணுவான். அந்த கர்ப்ப கிரகத்திலே மூலமூர்த்தி மகாகாலேஸ்வரர் இருக்கார். காலையில 4 மணிக்கு சன்னதி திறப்பா, ராத்திரி 11 மணி வரைக்கும் சன்னதி இருந்துட்டு இருக்கும். காலையில இங்க நடக்கக்கூடிய பஸ்ம ஹாரதிங்கிறது ரொம்ப வசதி. ஒரு காலத்துல சர்வ சகஜமா சர்வ சாதாரணமா போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த வாசல் வழியா வரும், எந்த வாசல் வழியா வெளியில போறோங்கிறதே நமக்கு தெரியல. இதை தவிர படா கணபதியினுடைய சன்னதி இருக்கு, பர்திருஹரியினுடைய குகை இருக்கு, நிறைய சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கு. இன்னைக்கு காலையில இங்கேருந்து கிளம்பி சங்கல்பம் க்ஷிப்ராநதி ஸ்நானம், க்ஷிப்ராநதி ஸ்நானம் முடித்த பிற்பாடு இங்க வரும். இந்த இடத்துல இருந்து காலையில நம்மளுடைய நிகழ்வு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு காலையில சுவாமி தரிசனம் பண்றோம், ஹரசித்தி மாதா பாக்குறோம், படா கணபதி தரிசனம் பண்றோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வரோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே.